இன்றைக்கு நாம் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் யாரை முதலில் வைத்திருக்கிறேன்? என்னுடைய நண்பனை வைத்திருக்கிறேனா? என்னுடைய புருஷனை வைத்திருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளை முதலில் வைத்திருக்கிறேனா? என்னுடைய தொழிலில் நான் யாரை வைத்திருக்கிறேன்? என்னுடைய குடும்ப விஷயத்தில் நான் யாரை முன்னிறுத்துகிறேன்? என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் நான் யாரை முன்னிறுத்துகிறேன்? என்னுடைய ஊழியத்தில் நான் யாரை முன்னிறுத்துகிறேன் என்று நீங்கள் உங்களையே சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். சத்ருவானவன் உன்னை அசைத்து கொண்டிருப்பதனால உன்னால் எந்த காரியமும் செய்ய முடியவில்லை. முதலில் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகுமேயானால் உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றப்பட்டு நீ நேரான பாதையில் போக முடியும். உனக்கு முன்பாக அநேக குறுகலான பாதைகளை சத்ருவானவன் வைத்திருக்கிறான். அதனால் அசைவு உண்டாகிறது. ஒரு குடும்பம் சீராக செல்ல முடியவில்லை. பொருளாதாரத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியத்தில் பிரச்சனை, எது எடுத்தாலும் தோல்வியே தழுவி கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் அநேக தரம் பிரயாசப்படுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை காணவில்லையே. நான் எத்தனை முறைதான் ஜெபித்தாலும் அதில் ஒரு வெற்றியை காண முடியவில்லையே. என் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனையாகத்தானே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன் என்று அநேகர் வாஞ்சித்து நிற்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வலது பாரிசத்தில் இல்லாததினால சத்ருவானவன் உன்னை அசைத்து கொண்டிருக்கிறான். பல காரியங்களை செய்ய விடாமல் அவன் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நீ எப்பொழுதும் என் சமூகத்தில் வந்து அமர்ந்து ஏறு. உனக்கு முன்பாக நான் இருக்கும்போது அந்த சத்ருவை தொட முடியாது, உன் குடும்பத்துக்குள் வர முடியாது, நீ அசைக்கப்படாமல் இருப்பாய் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.